அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். ரஜப் மற்றும் ரமதான் இந்த 2 மாதத்திற்கும் இடையில இருக்கிற ஒரு மாதம் தான் ஷாபான் மாதம். இந்த மாதத்துல நிறைய மக்கள் கவனக்குறைவா இருக்கிறாங்க. இதை நான் சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. எப்படி கவனக்குறைவுனா, இப்போ ஷாபான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நாம என்ன நம்ம நினைப்போம், அடுத்து ரமதான் வரப்போகுது சொல்லிட்டு நாம பாட்டுக்கிட்டு நல்ல ப்ரிப்ரேஷன் பண்ணி வைப்போம். வீடு ஃபுல்லாக ஒட்டடை அடித்து க்ளீன் பண்ணுறது, இந்த பெட்ஷீட் இதெல்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறது சொல்லிட்டு வீடை க்ளீன் பண்ணி வைக்கிறதுல இதில் தான் மும்முரமாக இருப்பாங்களே தவிர அமல்கள் செய்வதை விட்டுடுவாங்க. ஷாபான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரமதான் மாதத்திற்கு முன்னாடியே ஒரு பயிற்சி கூடமாக தான் நம்ம இந்த மாதத்தை பயன்படுத்தணும். ரமதான் மாதத்தில் என்னெல்லாம் செய்வோம்? நோன்பு வைப்போம், குரான் ஓதுவோம், நிறைய துவாக்கள் தஸ்பீக் செய்வோம், நைட்டு தஹஜ்ஜுத் தொழுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய அமல்கள் நம்ம செய்வோம்ல, அது எல்லாத்துக்குமே முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன், அதாவது ஒரு பயிற்சியாக இந்த ஒரு மாதத்தை நாம் பயன்படுத்திக்கணும். நோன்பு திடீர்னு ரமதான் மாதத்தில் வைக்கக்கூடாது. இந்த ஷாபான் மாதத்திலேயே நிறைய நோன்புகளை நம்ம வைக்கலாம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் நிறைய நோன்புகளை வச்சு காமிச்சிருக்கிறாங்க. அது சுன்னா. விடுபட்ட நோன்புகள் நீங்கள் வைக்கலாம். திங்கள் வியாழன் நோன்பு, இந்த மாசத்துல வர 13, 14, 15 இந்த நோன்புகள் சொல்லிட்டு உங்களால் எவ்வளவு நோன்புகள் வைக்க முடியுமோ அவ்வளோ நோன்புகளை வைங்க. அதே போல் குரான் எடுத்து ஓத ஆரம்பிங்க. அதிகமாக குரான் ஓதுங்க. குரான் அப்படியே மூடி வைக்காம இன்னும் கொஞ்சம் அதிக குரான் எடுத்து ஓதி, அதாவது ரமதான் மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அது இப்போத்துலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும். ரமதான் மாதத்தில் இன்னும் அதிகமாக பண்ணுவோம். நைட்டு ஃபுல்லாக நம்ம குரான் ஓதுவோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு பாதியாவது இந்த மாதத்தில் பண்ணுற மாதிரி பாருங்கள். இந்த மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயமும் இருக்குது. அது என்னன்னா, நம்முடைய அமல்கள், அதாவது கடந்த ஒரு வருடமாக நாம் செஞ்ச அமல்கள் எல்லாம் என்னென்னலாம் அமல்கள் செஞ்சுருப்போமோ, தொழுது இருப்போம், ஓதி இருப்போம், நோன்பு வச்சுருப்போம், நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்குல்ல, அது எல்லாமே அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படும். இந்த ஒரு மாதத்தில் தான். குறிப்பிட்ட இந்த நாள் சொல்லிட்டு சொல்லப்படலை. இந்த மாதத்தில் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இன்று ஷாபான் மாதத்தின் முதல் வியாழக்கிழமை. பொதுவாக நம்ம வியாழக்கிழமையில நிறைய துவாக்கள், சிறப்பான துவாக்கள், திக்ருகள் பார்த்துட்டு வரோம். இந்த வியாழக்கிழமையில சொல்லவே வேணாம். ஏன்னா அமல்கள் உயர்த்தப்படும் மாதத்தின் முதல் வியாழக்கிழமை. வியாழக்கிழமையிலும் நம்முடைய அமல்கள், அந்த வாரத்திற்கான அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படும் நாள் இது. சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் நாள். இந்த சிறப்பான நாளில் ஓதுற மாதிரி சிறப்பான ஒரு 2 விஷயங்களை நான் சொல்கிறேன். முதல் விஷயம் தொழுகை, 2வது ஒரு துவா, ஒரு சூறா நான் சொல்கிறேன். நான் சொல்கிற முறைப்படி கரெக்டாக இன்றைக்கி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா பண கஷ்டமும் தீரும். நல்ல ஒரு பரக்கத்தான ஒரு சூழ்நிலை உருவாக இந்த ஒரு அமல் நிச்சயமாக காரணமாக அமையும். ஃபஸ்ட்டு மஹ்ரிப் நீங்கள் தொழுகிறீங்களா, மஹ்ரிப் தொழுதுட்டு நார்மலாக நீங்கள் ஓதுகிற துவாக்களை ஓதிக்கிங்க. பிறகு எழுந்திரிச்சு ஒரு 2 ரக்காத் நஃபில் தொழுங்க. அந்த தொழுகையில் என்ன நியத்து வைக்கணும்னா, தௌபா நஃபில் தொழுகை சொல்லிட்டு நியத்து வச்சுக்கிங்க. நான் குறைந்தபட்சம் தான் சொல்கிறேன். நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 ரக்காத்துக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் தொழுதுக்கலாம். ஒரு 2 ரக்காத்து தௌபா நஃபில் தொழுகை நான் தொழுகிறேன்னு சொல்லிட்டு நியத்து வச்சுக்கிட்டு தொழ ஆரம்பிங்க. வழக்கமான தொழும் தொழுகை போல தான் இந்த ஒரு தொழுகையும் தொழணும். தௌபா நஃபில் தொழுகையை பற்றி உங்களுக்கு தெரியும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட அல்லாஹ்விடம் தொழப்படும் ஒரு தொழுகை. சாதாரண நஃபில் தொழுகை தான். நியத்து இப்படி வச்சுக்கணும். ரொம்ப சிறப்பான ஒரு தொழுகை இது. இந்த தொழுகையை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். வாரத்துக்கு ஒரு முறை இல்லை மாதத்துக்கு ஒரு முறை எப்படியாவது இந்த தொழுகையை தொழுதுட்டு வாங்க சொல்கிறேன். நீங்கள் வழக்கமாக இந்த ஒரு தொழுகையை தொழுதுட்டு வந்தால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்கள் பாவங்களும் மன்னிக்கப்படும். உங்கள் ரிசுக்கில் பல மடங்கு பரக்கத் ஏற்படும். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக தௌபா செய்கின்றோமோ அதை விட பல மடங்கு நம்முடைய ரிசுக்கு விஸ்தீர்ணமாகும். இது அல்லாஹ்வின் வாக்குறுதி. அல்லாஹ் விரும்புகின்ற ஒரு விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பகலிலும் இரவிலும் தன்னுடைய அடியான் தன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்க மாட்டானா சொல்லிட்டு அவன் காத்துட்டு இருக்கான். அப்படிப்பட்ட அல்லாஹ்விடம் நாம தொழுது துவா செய்யும் போது, அதாவது குறிப்பா தொழுகை அல்லாஹ்விற்கு விருப்பப்பட்ட ஒரு அமல். அந்த தொழுகை மூலமா நாம அல்லாஹ்விடம் தௌபா செய்யும் போது நிச்சயமா அல்லாஹ் மிகவும் விரும்புவான். இந்த 2 ரக்காத் நீங்கள் தொழுதுட்டு பிறகு நான் ஒரு துவாவை சொல்கிறேன். நீங்கள் எந்த துவா வேணாலும் ஓதிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச பாவ மன்னிப்பு துவா எது வேணாலும் ஓதிக்கலாம். நான் சிம்பிளாக
அஸ்தகுஃபிருல்லா இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறேன். அஸ்தகுஃபிருல்லா ஒரு 100 முறை ஓதிக்கிங்க. 100 முறை ஓதுவது என்பது பெரிய விஷயம் உங்களுக்கு இல்லை, சாதாரணமாக ஓதிடலாம். ஆனால் நீங்கள் அஸ்தகுஃபிருல்லா சொல்லிட்டு ஸ்பீடாக ஓதிட்டு போயிடக்கூடாது. அஸ்தகுஃபிருல்லானா என்னது, அல்லாஹ்விடம் நான் பாவம் மன்னிப்பு கேட்குறேன், என்னை மன்னிச்சிடையால, அந்த மாதிரி ஒரு நிய்யத்தோடு ஓதுங்க. ஒவ்வொரு முறை அஸ்தகுஃபிருல்லா சொல்லும் போதும் அந்த ஒரு எண்ணம் உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அஸ்தகுஃபிருல்லா சொல்லிட்டு ஒரு 100 முறை ஓதுறீங்களா, பிறகு நான் ஒரு சூறா சொல்கிறேன். இந்த ஒரு சூறா பரக்கத்தை ஏற்படுத்தி தரும் சூறா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கவலையாக ஒரு நாள் அமர்ந்திருக்கிறாங்க. நிறைய இழப்புகள், அவருக்கு தாங்க முடியாத கவலைகள், மக்கத்து அந்த குறைஷிகள் எல்லாம் இவங்களை கேலி கிண்டல் பண்ணுறாங்க. மனசு உடஞ்சி போய் உட்காந்துருக்கிற டைமில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு சூறாவை இறக்குகின்றான். நபி அவர்களுக்கு நற்செய்தியை தரான் இந்த ஒரு சூறாவின் மூலமாக. இதை படித்த உடனே அவங்க முகத்தில் அவ்வளவு ஒரு சந்தோஷம். எப்போவுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பற்கள் தெரியும்படி சிரிக்கவே மாட்டாங்க. இந்த ஒரு ஆயத்துக்களை படித்த உடனே அவங்க கடவாய் பற்கள் தெரிகிற அளவுக்கு சிரிக்கிறாங்க, அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அதை பார்த்து சஹாபாக்கள் கேட்கும்போது இந்த ஒரு சூறாவை ஓதி காமிச்சு அதற்கான விளக்கத்தையும் கொடுக்குறாங்க. அந்த சூறா வேற எதுவுமே இல்லை, சூரா கௌசர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஅதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். இன்னா அஅதைனாக்கல் கௌசர், நபியே நிச்சயமாக நாம் உமக்கு கௌசர் என்னும் தடாகத்தை கொடுத்திருக்கின்றோம். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், ஆகவே நீர் தொழுது குர்பானியும் கொடுத்து வருவீராக. இன்ன ஷானியக ஹுவல் அப்தர், நிச்சயமாக உம்முடைய பகைவன் எவனோ அவன்தான் சந்ததியற்றவன். 3 வரிகள் தான். குரானில் இருக்கிற சூறாக்கள்லேயே மிக சிறிய சூறா இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கவலையை, துக்கத்தை நொடியில் மாற்றிய ஒரு சூறா. மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கௌசர் அப்படிப்பட்ட ஒரு தடாகத்தை, அதாவது ஒரு அருவி, ஆறு மாதிரி இருக்கும், அதை வச்சிருக்கான். அந்த ஆறு எப்படி இருக்கும்னா, அதோட தண்ணி பாலை விட வெள்ளையா தூய்மையானதா அவ்வளோ சுத்தமாக இருக்குமா, வெள்ளையாக இருக்குமா. அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா, தேன் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட அவ்வளவு ஸ்வீட்டாக நல்லா இருக்குமா. நாளை மறுமையில் சூரியன் ரொம்ப கீழே இறங்கி வந்துடும். நம்ம இப்படி பார்த்தா சூரியன் நமக்கு தெரியும், அந்த அளவுக்கு கிட்ட இறங்கி இருக்குமா. ரொம்ப பயங்கரமாக வேர்த்து ஊற்றி தண்ணி தாக எடுத்து இருப்போம். அந்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு தண்ணியை நமக்கு கொடுப்பாங்க. அது எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடம் நாம துவா செஞ்சுப்போம். நிறைய சிறப்புகள், பரக்கத்துக்கள் அடங்கிய சூறா இது. இந்த சூறாவை நாம டெய்லியும் ஓதிட்டு வரும்போது வறுமை நிச்சயமா ஏற்படாது. உங்க வீட்டில் வறுமை இருக்கு, கடன் இருக்கு, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்குன்னா இந்த ஒரு சூறாவை டெய்லி நீங்க ஓதிட்டு வாங்க. இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிற இந்த 2 விஷயங்களுமே ரிசுக்கை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள், அமல்கள். ஏன்னா தொழுகை நார்மலாக நம்ம 5 வேளை தொழுகையை தவிர எக்ஸ்ட்ரா உபரியான தொழுகைகளை கொண்டு அல்லாஹை வணங்கும் போது அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ப்பான். அதுவும் இது தௌபா நஃபில் தொழுகை. எந்த அளவுக்கு அதிகமாக நாம் தௌபா செய்கின்றோமோ நம்முடைய ரிசுக்கு நிச்சயமாக பெருகும். எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் நல்ல ஒரு வசதியான ஒரு சூழ்நிலைக்கு அல்லாஹ் நம்மை உயர்த்துவான். அந்த ஒரு தொழுகை நீங்கள் தொழுறீங்களா, அஸ்தகுஃபிர்லா சொல்கிறீங்க. அஸ்தகுஃபிர்லா என்னது, தௌபாவிற்கான வார்த்தை தான். பிறகு இந்த ஒரு சூரா கௌசர், இந்த 3த்தையும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. அதாவது உங்கள் வீட்டில் கடுமையான வறுமை, இந்த கடன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை நீங்கள் டெய்லியும் ஃபாலோ பண்ணலாம். டெய்லியும் 2 ரக்காத் நஃபில் தொழுதுட்டு இதை ஒரு 100 முறை நீங்கள் ஓதிட்டு வரலாம். அப்படி இல்லைனா எனக்கு டைம் இல்லை சொன்னால் ஒரு வாரத்துக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த மாதிரி நீங்கள் ஓதிட்டு வரலாம். ஆனால் நீங்கள் ரொம்ப பிரச்சனைகள், ஃபினான்ஷியலாக நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சு வந்தால் டெய்லியும் இது மாதிரி செய்வது சிறந்தது. கொஞ்சம் மீடியமாக இருக்கிறீங்கன்னா வாரத்துக்கு 1 முறை கண்டிப்பாக இதை ஓதிக்கிங்க. வியாழக்கிழமை சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிங்க. அன்னைக்கு இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஓதிக்கிட்டே வரும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். நீங்களே அதை உணர்வீங்க. உங்கள் கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துட்டு வரும். நல்ல ஒரு பரக்கத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த ஒரு அமலை நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடிச்சிட்டு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வறுமை என்ற ஒரு விஷயம் இருக்காது. அல்லாஹ் அந்த அளவுக்கு பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான். இந்த ஒரு அமலை செய்யும்போது நீங்கள் மனசார செய்யணும், நம்பிக்கையுடன் செய்யணும். அது மிக முக்கியம். ஏனோ தானோ செஞ்சுட்டு போனால் ஒன்றுமே உங்களுக்கு பலன் இருக்காது. நம்பிக்கை வச்சு அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க. அதாவது தொழுதுட்டு இந்த சூறா ஓதிட்டு கையேந்தி அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க. இந்த மாதிரி கஷ்டத்தில் நான் இருக்கிறேன், இவ்வளோ கடன் எனக்கு இருக்குது, இந்த பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு நல்ல வேலை வேணும். அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும்ல,
ஃபினான்ஷியலாக பிரச்சனைகள் இருக்கும்ல, அது அல்லாஹ்விடம் சொல்லுங்கள். நிச்சயமாக உங்கள் நிலைமை மாறும். இந்த அமலை செஞ்சு உங்கள் நிலைமை நல்ல ஒரு நிலைமைக்கு மாறணும். உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.